ரைட். சரிதானே? அப்ப இங்க பெருக்கினால், அதாவது மாறிலி உறுப்பை பெருக்கினால் என்று பார்க்கணும். அங்க பெருக்கினால் என்று வார காரணிகள் அதுக்கு முன்புள்ள அடையாளம் கழித்தல் என்று வந்தால் அதுக்குரிய பெருமானமாக இங்க நடு நடு உறுப்புடைய குணகம் வரணும். அதாவது இப்ப பெருக்கினால் 28 வாரது 1 தர 28 வரையிலும், 2 தர 14 வரையிலும், 7 தர 4 வரையிலும், சோ 14 தர 2 வரையிலும். இதுல எங்களுக்கு கழித்தால் 3 வாரது 7 தர 4. அப்ப அதுதான் எங்க காரணிகளா எடுக்கிறது. இந்த காரணிகளா இதை எடுத்துட்டு இங்க கழித்தால் வாரதால இங்குள்ள அடையாளம், அதாவது நடுவுறுப்புக்கு முன்புள்ள அடையாளம் மறை பெரிய இலக்கத்துக்கு இடணும். மறையை தவிர்ந்த அடுத்த அடையாளம் நேர் அடுத்த காரணிக்கு இடணும். அதே மாதிரிதான் பெருக்கினால் 12 கழித்தால் 4. பெருக்கினால் 12 கழித்தால் 4 வர அப்ப நாங்க முதல்ல காரணிகளை பார்க்கணும். 12 காரணிகள் 1 தர 12, 2 தர 6, 3 தர 4. அப்ப இதெல்லாம் காரணிகள். இதுல எங்களுக்கு மறை, அதாவது கழித்தால் 4 வாரது 6 தர 2. இந்த காரணிகளை அடிப்படையாக வச்சு எங்களுக்கு விடைய பெறலாம். அப்ப இங்க கழித்தால் என்று வந்தால் நடுவுறுப்புடைய குணகம் 4 விடைய இங்க எங்களுக்கு 6ல் இருந்து 2 கழித்தால் 4 குணகமாக இங்க பெறலாம். அப்ப இங்க உள்ள நடுவுறுப்புக்கு முன்புள்ள அடையாளம் பெரிய இலக்கத்துக்கு வரும். ஏன் இங்கு கழித்தால் வந்தால் அதை கூட்டினால் வந்தால் இங்குள்ள அடையாளம் 2 காரணிகளுக்கும் இடணும். உதாரணமாக a வர்க்கம் வரை ஏழு மேற்பரப்பு. ரைட். இந்த பெருக்கினால் 12 கூட்டினால் கூட்டினால் 7. பெருக்கினால் 12 வரக்கூடிய காரணிகள் 1 தர 12. எங்களுக்கு கூட்டினால் 7 வரணும். அப்ப அந்த 2 காரணிகளை கூட்டுற நேரம் 7 பெறப்பட்டா அந்த காரணிகள் தான் இங்க வரும். அப்ப பெருக்கினால் 12 1 தர 12 அந்த காரணிகளை கூட்டினா 13 வரும். அதை எடுக்க 2 தர 6 எடுத்தால் அந்த 2 காரணிகளை கூட்டினால் 8 வரும். அதை எடுக்க. அதே மாதிரி 3 தர 4 3 4 12 அந்த 2 காரணிகள் 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் 7 பெறப்படும். அப்ப இந்த அந்த காரணியாக நாங்க 3ஐயும் 4ஐயும் எடுக்கணும். 3 4 காரணிகளை எடுக்கிற நேரம் இங்க கூட்டல் அடையாளம் என்றதால் இங்குள்ள, அதாவது நடுவுறுப்புக்கு முன்புள்ள அடையாளம் 2 காரணிகளுக்கும் இடப்படும். 2 காரணிகளுக்கும் மறை அடையாளம். அப்ப இங்க விடை நேரடியாக a மறை 3 a மறை 4 என்று நேரடியாக இடணும். ரைட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ரைட். 2 வர்க்கங்கள்ல வித்தியாசத்திட காரணிகள் எப்படி பெறுது? அதாவது வர்க்கங்கள் என்றால்
ஒரு இலக்கத்திட அடுக்காக 2 வந்தால் அது வர்க்கம். ரைட். அப்ப வர்க்கங்களோட வித்தியாசத்திட காரணிகளை பெற முறை. ஒரு நிமிஷம். இங்க வர்க்கங்களோட வித்தியாசத்துக்கான காரணிகளை பெறுறாங்க. இப்ப 2 வர்க்கம் ஒரு வித்தியாசம் என்ன? ஒரு பெருமானத்திலிருந்து இன்னொரு பெருமானத்தை கழித்தா வரக்கூடியதான் வித்தியாசம். ரைட். அப்ப 2 வர்க்கங்களோட வித்தியாசம் என்றால் ஒரு வர்க்கத்திலிருந்து இன்னொரு வர்க்கத்தை கழிக்கிற நேரம் அது வர்க்கங்களோட வித்தியாசம். அதை எப்படி காரணிப்படுத்தல் என்று பார்த்தோம். உதாரணமா ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம். இதை எப்படி காரணிப்படுத்துறது? எப்படி காரணிப்படுத்துறீங்க? ஏ மறை பி ஆகவும் ஏ நேர் பி ஆகவும் 2 காரணிகளை இடல். அதாவது வர்க்க வித்தியாசங்கள் மறையில வரும் வர்க்க வித்தியாசம் வந்தா, அதாவது ஒரு கோவைய மறை அடையாளமிட்டும் இன்னொரு கோவைய நேர அடையாளம் விட்டும் எங்களுக்கு எடுக்கலாம். இன்னொன்று எக்ஸ் மறை y வர்க்கம், x வர்க்கம் மறை y வர்க்கம். இதுல காரணிகள் எப்படி? அப்ப எக்ஸ் மறை y, எக்ஸ் நேர் y. ஒரு கோவை மறை அடையாளம் உள்ள காரணியாக இன்னொரு கோவை நேர் அடையாளம் உள்ள ஒரு காரணியாக தரும். அப்படித்தான் காரணிப்படும். ரைட். இது வர்க்கம் மறை ஐந்தின் வர்க்கம். அப்ப இதே எப்படி? எம்மறை 5 எம் நேர் 5. ஒரு காரணி மறை அடையாளம், ஒரு காரணி நேர் அடையாளம். ரைட். வர்க்க வித்தியாசம். வித்தியாசம் என்றால் ஒரு காரணியிலிருந்து இன்னொரு காரணியா, ஒரு கணியத்திலிருந்து இன்னொரு கணியத்தை கழிக்கிறது தான் வித்தியாசம். ரைட். அத வர்க்க வித்தியாசம் என்ற நேரம் ஒரு வர்க்கத்திலிருந்து இன்னொரு வர்க்கத்தை கழிக்கிறது வர்க்க வித்தியாசம். ரைட். இந்த காரணிப்படுத்தல் இப்படித்தான் செய்யுது. அப்ப 4வது உதாரணம் பாருங்க. எக்ஸ் வர்க்கம் மறை 16. இது வர்க்க வித்தியாசமா? எக்ஸ் வர்க்கம் மறை 16. இது வர்க்கம் அல்ல. 16 என்பது ஒரு வர்க்கம் அல்ல. அதை நாங்க வர்க்கமாக மாத்த 7 மாடு பார்க்கணும். ஒரு வர்க்கமாக இதை மாத்தலாமா என்று பார்க்கணும். அப்ப 16ன்றது ஒரு நிறை வர்க்க எண். அதாவது 4 இட வர்க்கம். அப்ப 16 நாங்க 4 வர்க்கம் எழுதி 16 4 வர்க்கமாக எழுதினான். இப்ப எங்களுக்கு இந்த வர்க்க வித்தியாசம் ரைட். இங்க வர்க்க வித்தியாசமாக இங்க 16 4 வர்க்கமாக வரும். அப்ப இது எங்களுக்கு எக்ஸ் மறை 4 எக்ஸ் நேர் 4 என்று வர்க்க வித்தியாசமா எழுதலாம். ரைட். காரணிப்படுது. இதை நோட் பண்ணுங்க. புதிய பாஸ் பேப்பர் வந்திருக்கு. 2024 ஓ லெவல் பேப்பர்ஸும் அதுல ஹெட் ஆகி புதிய பாஸ் பேப்பர்ஸ் வெளியாயிருக்கு. அதை எடுக்க நாங்க நவம்பர்ல இருந்து பாஸ் பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரங்காட்டும் முக்கியமான பாடங்கள் மீட்டல் செஞ்சு கொண்டு இப்ப நடக்கிறது இந்த 2 மாசம், அதாவது செப்டம்பர் அக்டோபர் மீட்டல் செஞ்சுட்டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி நாங்க 3 மாசம் பாஸ் பேப்பர் செய்வோம்.
அடுத்தது இந்த கிளாஸ்ல புதுசா 2 பேர் ஜாயின் ஆகிக்கிற அவங்களுக்கு ரிமைண்டர் காரணிகள் என்னங்க? காரணிகள் என்றால் ஒரு கணியத்தை மீதமில்லாம வகுக்கக்கூடியத காரணி. Right? அப்ப காரணிகளை நாங்க அடையாளம் காண்றது உதாரணமாக 2 மீதியில்லாம வகுக்கக்கூடிய எண்கள் யாரு? 1, அடுத்தது 2. அவ இந்த 2 தான் உங்களுடைய காரணி. அதே மாதிரி 4 1, 2, 4 1ஆலையும் வகுக்கலும், 2ஆலையும் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். அப்ப இந்த 3 இலக்கங்களும் 4உடைய காரணி. Right? உதாரணம் இன்னொன்று 18 எடுத்தா 18 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 4 7 5 6ஆல வகுக்கலாம். அடுத்தது 9ஆல வகுக்கலாம், 18 ரைட். அப்ப 18உடைய காரணிகள் இவ்வளவு. அப்ப காரணிகள் இப்படி வரும். இந்த காரணிகள்ல முதன்மை காரணிகள் முதன்மை எண்கள் சேர்த்தி எண்கள் காரணிகளா முதன்மை எண்களும் இருக்கு, சேர்த்தி எண்களும் இருக்கு. அப்ப சேர்த்தி எண்கள் முதன்மை எண்கள் என்றால் என்ன? முதன்மை என்றால் அல்லது முதன்மை காரணிகள் என்பது முதன்மை காரணிகள் அதாவது முதன்மை எண்கள் என்றால் ஒரு எண் ஒரு காரணிய அதே எண்ணாலையும் ஒன்றாலையும் வகுக்க மட்டும் முடியுமா இருந்தால் அந்த 2 காரணிகளாக மட்டும்தான் வகுக்கலாமா வகுக்க முடியுமா இருந்தா அதுதான் முதன்மை காரணி. அதாவது உதாரணமாக 2 பார்த்தா 2 எனக்கு ஒன்றாலையும் அதே எண் 2ஆலையும் மட்டும்தான் மீதம் இல்லாம வகுக்க முடியும். அதே மாதிரி 3 எடுத்த 1ஆல வகுக்கலாம், 3ஆல மட்டும்தான் மீதம் இல்லாம வகுக்க முடியும். அடுத்தது 5 எடுத்த 1ஆல வகுக்கலாம், 5ஆல வகுக்கலாம், மீதம் இல்லாம வேற எண்களால மீதம் இல்லாம வகுக்க முடியாது. அதே மாதிரி 7 எடுத்தா 7 2ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் முடியும். அப்ப இந்த இலக்கங்கள காரணிகள் 2 காரணிகளாக மட்டும் வந்தால் அதாவது ஒன்று அடுத்தது அதே எண் காரணிகளாக மட்டும் வந்தால் அவங்க தான் முதன்மை எண்கள். அப்ப இவங்க எல்லாரும் முதன்மை எண்கள் அல்லது முதன்மை காரணிகள். அதே மாதிரி அப்ப இதுல ஒன்று முதன்மை இல்ல ஒன்றை ஒன்றால மட்டும்தான் வகுக்கணும், வேற இலக்கம் இல்லை. அதாவது 2 காரணிகள் சோ ஒன்று முதன்மை எண் அல்ல. அடுத்தது சேர்த்தி எண். சேர்த்தி எண்கள் என்றால் ஒரு காரணியை 2க்கு மேற்பட்ட எண்களால வகுக்க முடியுமா? 2க்கும் மேற்பட்ட ஒரு எண்ணுக்கு 2க்கும் மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது சேர்ச்சி. உதாரணமாக 4 எடுத்தா 4 ஒன்றால வகுப்பேன், 2ஆலையும் வகுப்பேன், 3 காரணிகள். அப்ப இது ஒரு சேர்த்தி 5 வகுப்பு 6 ஒரு சேர்த்தி 1ஆலையும் 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 6ஆல வகுக்கலாம். இங்க 4 காரணிகள் வரும். அப்போ இது ஒரு சேர்த்தி எண். அதே மாதிரி 8 எடுத்தா 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 8ஆல வகுக்கலாம். இப்படி 4 காரணிகள் வரும். அதே மாதிரி 9 எடுத்தாலும் 1ஆல 7 3ஆல வகுக்கலாம், அடுத்தது 9ஆல வகுக்கலாம். இங்க 3 காரணிகள் 2க்கு மேற்பட்ட காரணிகள் வரதால் இவங்கெல்லாம் சேர்த்தி எண்கள். ரைட். இதுல 11 எடுத்தா 11 முதன்மை என்ன சேர்த்துக்கலாம்? 11 முதன்மை என்ன சேர்த்தி என்ன மட்டும் சொல்லுங்க.
11 முதன்மையான சேர்த்தி என்ன? 11 முதன்மையான சேர்த்தி என்ன? முதன்மை எண். ரைட், குட். 11 ஒன்றாலையும் 11ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். ரைட், 11 ஒன்றாலையும் 11ஆலையும் மட்டும்தான் வகுக்க. 2ஆல வகுக்க இயலாது, மீதம் இல்லாம. 3ஆல மீதம் இல்லாம வகுக்க இயலாது. 4ஆல 7, 5ஆல 7, 6, 7, 8 ஒன்றாலையும் 7. அப்ப 11 அதே இலக்கத்தாலையும் ஒன்றாலே மட்டும்தான் வகுக்கலாம். சோ அது ஒரு முதன்மை எண். அப்ப 29 29 முதன்மை எண்ணா சேர்த்தி எண்ணா? ரிப்ளை இல்ல. 29 ஒரு முதன்மை எண். ரைட், 29 வெரி குட், முதன்மை எண். 29 வேற இலக்கங்களால வகுக்க இயலாது, மீதம் இல்லாம. 1ஆல 7, 2ஆல 7, 3ஆல 7, 4ஆல 7, 5ஆலையும் 7, 6ஆல 7, 7 7, 8 7. அப்ப ஒரு எண்களாலையும் வகுக்க இயலாது. 1ஆலையும் 29ஆலையும் மட்டும்தான் மீதம் இல்லாம வகுக்க முடியும். சோ 29 ஒரு முதன்மை எண். 35 ஒரு 35 ஒரு முதன்மை எண்ணா சேர்த்தி எண்? சேர்த்தி எண், குட். ஏன்னா 35 முன்னால வகுக்கலாம். அடுத்தது 3, 4, 5ஆல வகுக்கலாம். அடுத்தது 7ஆல வகுக்கலாம். அடுத்தது 35ஆல வகுக்க முடியும். அப்ப இங்க 4 காரணிகள் வார. சோ அது சேர்த்தி எண். அடுத்தது இப்ப இது ஓகே, நான் உனக்கு சேர்த்தி எண்கள் முதன்மை எண்கள் காரணிகளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒருங்கிணைந்தது. அடுத்தது கோமாசி. கோமாசி பொது மடங்குகளுள் சிறியது. அப்ப கோமாசி பார்க்கிறது எப்படி? பொது மடங்குகள், அதாவது இப்ப நாங்க பொதுவான மடங்குகள்ல சிறியது. இப்ப நாங்க ஒரு எந்த மடங்குகளை பார்ப்போம். இப்ப இதுல பொது மடங்குகள் என்றால் 2 எண்களுக்கு அல்லது பல எண்களுக்கு பொதுவான மடங்குகளை பார்த்து அதுல பொதுவான சிறிய எண்ணுக்கு இருந்தால் கோமாசியாக. உதாரணமா 2 கேட்டா 2 மடங்குகள் 2, 4, 6, 8, 10, 12 அப்படி போகும். 3 மடங்குகள்னா 3, 6, 9, 12, 15, 18 போகும். அப்ப இதுதான் பொது மடங்கு. இதுல சிறிய மடங்கு யாரோ அதுதான் பொது மடங்குகளுள் சிறியது. உதாரணமாக 2, 3 இதுக்கான கோமாசியை பார்த்தா எப்படி? 2 மடங்குகள் 2, 4, 6, 8, 12. அதே மாதிரி 3 மடங்குகளை பார்த்தா 3, 6, 9, 12, 15 இப்படி. இந்த மடங்குகள்ல
பொதுவான மடங்குகள் ஒன்று 6, அடுத்தது 12, இன்னும் வரும் போன 18 வரும், 24, இப்படி மடங்குகள் வரும். அந்த மடங்குகள் சிறியவர் யாரு? 6. அப்ப அது 6 தான் இந்த பொது மடங்குகளுள் சிறியது. இன்னொரு உதாரணமாக 4, 6 எதுக்கான பொம்மாச்சி பார்த்தா 4 மடங்குகளை பார்ப்போம். நான் மனக்கணிதம் மூலமா செஞ்சா. ஏன்னா பெரிய இலக்கம் யாரு? 6. பெரிய இலக்கத்தின மடங்குகளை யோசிச்சு பார்ப்போம். பெரிய இலக்கத்தின மடங்குகள் 6, 12, 18, 24, 30, 36ன்னு போகும். அதே மாதிரி அந்த மடங்குகளோட 4 மடங்கு சரி பொருந்தியதா இருந்தா முதல்ல யாரு பொருந்தியோ அவரு பொம்மாச்சி. இதுல வந்து 6 4 மடங்குல வாரு, 12 4 மடங்குல வாரு. அப்ப இதுதான் 4 12 தான் இந்த 2 இலக்கங்களுக்குமான பொம்மாச்சி. ரைட்? இதுல வந்து பொம்மாச்சி 12. ரைட்? அடுத்த உதாரணம் இன்னொன்று 2, 3, 5. இந்த 3 இலக்கங்களுக்குமான பொம்மாச்சியை பார்த்தா இப்படி பெரிய இலக்கத்துல மடங்குகளை பாக்குற அந்த மடங்குகளை பாக்குற நேரம் அடுத்த இலக்கங்கள மடங்குகளும் அதோட பொருந்தினால் அதுதான் பொம்மாச்சி. முதலாவது யாரு பொருந்தியோ அவருதான் பொம்மாச்சி. அப்ப 5, 10 இல்ல வராது, 15 வராது, 20 வராது, 25 வராது, 30 தான் வராது. 30 3 மடங்குலையும் வாரு, 2 மடங்குலையும் வாரு. சோ இந்த 30 தான் பொம்மாச்சி. இந்த பொம்மாச்சி இப்படி பார்க்கலாம், இல்லாட்டி இன்னொரு முறை வழுக்கல்ல பெருக்கத்துல பார்க்கலாம். ரெண்டுக்குரிய வழுக்கல் ரெண்டுடைய காரணிகள் இந்த காரணிகள் முதன்மை காரணிகள் தான் பார்க்கணும். இங்க முதன்மை காரணி 2 காரணிகள் 2 1ஆம் அடுக்கு 1 1ஆம் அடுக்கு. ரைட்? அடுத்தது 3 காரணிகள் 1 முதன்மை முதன்மை காரணிகள் 3. இங்க வித்தியாசமான காரணிகள் யாரு? 2 ஒரு வித்தியாசமான காரணி, 3 ஒரு வித்தியாசமான காரணி. அந்த வித்தியாசமான காரணிகள பெருக்கம், வழுக்கல்ல பெருக்கம் தான் பொம்மாச்சி. அப்ப இந்த 2மே வித்தியாசமான காரணி. அதுல வேற வேற வித்தியாசமான இலக்கம் தான். அதாவது 2 2ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு அப்படி வித்தியாசமாக இருந்தா அதுல பெரிய அடுக்கு யாரோ அவருதான் நாங்க எடுப்போம். இதுல வந்து 2மே பெரிய அடுக்குகள். 2 1 தர 3 1 சமம் 6. இதுக்கும் அப்படியே இருக்கு. அதாவது 4 வந்து 2 2ஆம் அடுக்கு, 6 2 1ஆம் அடுக்கு, 1 1ஆம் அடுக்கு. இங்க காரணிகள்ல 2 ஒரு காரணியா வரும், இன்னொரு காரணியாக 3 வரும். 2 காரணிகள்ல பெரிய அடுக்குள்ள காரணி 2 2ஆம் அடுக்கு. இவரையும் 3 ஒரு காரணி, அதுல பெரிய அடுக்கு 3 மட்டும்தான். இதையும் எடுத்து நாங்க பெருக்க செஞ்சோம். 2 2 தர 3 1 எத்தனை 2 4 தர 3 சமம் 12 இங்க பொம்மாச்சி. அது மாதிரி இதை செஞ்சா இதுல 2 1ஆம் அடுக்கு, 3 1ஆம் அடுக்கு, 5 1ஆம் அடுக்கு. சோ 30 இப்படியும் பார்க்கலாம். இது வந்து அச்சரான கோவைகளுக்கான பொம்மாச்சி பார்க்கலாம். அச்சரான கோவைகளின் பொம்மாச்சி பார்த்தா அதுவும் அப்படி வித்தியாசமான காரணிகள்ல பெரிய அடுக்கு யாரோ அவங்க எடுத்து பெருக்கினால் சரி. உதாரணமாக
எக்ஸ் ஒய் எக்ஸ் வர்க்கம் ஒய் என்று சொல்லி வந்தா இதுல வித்தியாசமான காரணிகள் ஒன்று எக்ஸ் இன்னொரு ஒய். எக்ஸ் காரணியில பெரிய அடுக்குள்ள காரணி இது எக்ஸ்ல ஒராம் அடுக்கு, எக்ஸ்ல இது ரெண்டாம் அடுக்கு, பெரிய அடுக்கு எக்ஸ்ல ரெண்டு, எக்ஸ்ல ரெண்டாம் அடுக்கு. அதே மாதிரி அடுத்து வை வை காரணியில பெரிய அடுக்கு எக்ஸ்ல வைட ஒராம் அடுக்கு. அப்ப அந்த ரெண்டு காரணிகளை நாங்க செஞ்சா இதுல எக்ஸ்ல வந்து பெரியது எக்ஸ் அடுத்து வைட வைட அதாவது வை. சோ இதுதான் போகும். அடுத்தது இன்னொரு உதாரணமாக ஏழ இரண்டாம் அடுக்கு டி, ஏழ மூன்றாம் அடுக்கு டி வர்க்கம், அடுத்து ஏ பி சி. இதுல வித்தியாசமான காரணிகள் ஏ காரணி, பி காரணி, சி காரணி, மூன்று காரணிகள். அந்த மூன்று காரணிகளையும் பெரிய அடுக்கு யாரோ அவங்கதான் கோமாசிக்கு நாங்க எடுக்கிறோம். இப்ப கோமாசிக்கு எடுக்கிற ஏ காரணியில பெரிய அடுக்கு உள்ளது ஏட மூன்றாம் அடுக்கு உள்ளது. அடுத்தது பி காரணியில பீட இரண்டாம் அடுக்கு தான் பெரிய அடுக்கு. அடுத்தது சி காரணியில இது மட்டும்தான். அப்ப இந்த மூன்றை நாங்க எடுத்து படிக்கலாம். ஏட மூன்றாம் அடுக்கு, பீட ரெண்டு, சி. இந்த காரணிகள் நாங்க ஏ கணம், பி வர்க்கம், சி. இவங்கதான் இதுதான் கோமாசி. இப்படித்தான் அத்தரகித கோவைகளுக்கு கோமாசி காணுது. அவ வித்தியாசமான காரணிகளை பார்த்து அதுல பெரிய அடுக்கு யாரோ அவரை நாங்க எடுக்கணும். இதே எண்களோட வந்தார் 4xy எக்ஸ் வர்க்கம் பை 6xy வர்க்கம். இப்படி வந்தா நான் இப்படி பாக்குறேன். 4க்கும் 6க்கும் கோமாசி பார்ப்போம். 4க்கும் 6க்கும் பொது மடங்கள்ல சிறியது யாரு? 12. அதாவது உங்களுக்கு இந்த வழுக்கல்ல பெருக்கமாக பார்ப்போமே, வழுக்கல்ல பெருக்கமாக பார்த்தா 2 2 6 2 ஒராம் அடுக்கு தர 3 2 ஒராம் அடுக்கு தர 3 ஒராம். இதுல வித்தியாசமான காரணம் 2 3. அதுல பெரிய அடுக்கு உள்ளது 2 2 3 1. அந்த ரெண்டையும் பெருக்கினால் 12 வந்து 12 இந்த இலக்கங்களுக்கான கோமாசி. அடுத்தது பெரிய கணியங்களுக்கான கோமாசி எக்ஸ் ஒய் ரெண்டு காரணிகள் வித்தியாசமான காரணிகள். அதுல பெரிய அடுக்கு உள்ளது எக்ஸ் வர்க்கம், அடுத்தது ஒய் வர்க்கம். ரெண்டையும் இதுதான் கோமாசி. இந்த இலக்க இலக்கங்களுக்கான கோமாசி பார்க்கிற நேரம் எப்படி எழுதி பார்க்க தேவையில்லை, அப்படி ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு பெரிய இலக்கத்துல மடங்குகளை பார்த்து அதுல முதலாவது யார் பொருந்துறதோ அதை எங்களுக்கு எடுக்கலாம். ரைட், நோட் பண்ணி. ரைட், அடுத்தது அச்சராணித பின்னங்கள். அச்சராணித பின்னங்கள் கூட்டல்.
எத்தனை பின்னங்கள கூட்டல் கழித்தல் பார்க்கறேன். எங்களுக்கு தெரியும் பின்னங்கள் கூட்டல் கழித்தல் செய்யறா பின்னங்களோட தொகுதியன் என்ற 2 பகுதிகள் பின்னத்துக்கு வரும். அந்த மேலுள்ள பகுதி தொகுதியாகவும் கீழுள்ள எண் பகுதியாகவும் வரும். அதுல எங்களுக்கு பின்னங்கள் கூட்டலோ கழித்தலோ செய்யற நேரம் பகுதி எண்கள் சமனாக இருந்தால்தான் எங்களுக்கு தொகுதி எண்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். சோ அப்ப நாங்க அர்த்தராணித பின்னங்களுக்கும் அதே முறைதான். அப்ப உதாரணமாக 1 எக்ஸ் சக 3 2x இதை பார்த்தால் இதுல இங்க எக்ஸ் இங்க 2x அப்ப பகுதி எண்கள் சமன் இல்லை. சமன் இல்லாட்டி என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். அதாவது போமாசி பார்க்கணும். அப்ப இங்க எக்ஸும் 2x என்ற நேரம் அதை எப்படி சமப்படுத்துறது? போமாசி பார்க்கணும். இப்ப இங்க தெரியா கணியங்கள் காரணிகளாக எக்ஸ் மட்டும்தான் இருக்கிற. அதே மாதிரி 2 தெரிஞ்ச கணியன் அதாவது இலக்கமாக இந்த 2க்கும் போமாசி பார்க்கிற நேரம் 2 தான் 2க்கான போமாசி என்றால் வேற இலக்கங்கள் இல்லை. இந்த 1க்கும் 2க்குமான போமாசி 2. அதே மாதிரி தெரியா கணியங்கள்ல எக்ஸ் மட்டும்தான் காரணி. அப்ப எக்ஸ் மட்டும் காரணி, அதுலயும் பெரிய வலுவுடைய காரணி எக்ஸ் தான், வேற காரணிகள் இல்லை. ஸோ நாங்க 2x தான் இந்த போமாசியாக எடுக்கிறேன். போமாசியாக 2x எடுத்தால் பகுதி எண்ணாக இவர் இந்த பகுதி என்ன 2x மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். அதே மாதிரி இவரையும் 2ஆல பெருக்கணும். இவர் 2x ஆயினா இவரும் 2 இந்த 2x ஆல்ரெடி ஏன்னா நாங்க போமாசியாக 2x தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சோ அப்ப 2x நாங்க பகுதி எண்ணாக எடுத்தா இதை ஒண்ணும் செய்ய தேவையில்லை. சோ இவரும் அப்படியே இப்ப இங்க பகுதி எண்கள் சமன் பகுதி எண்களை கூட்டணும். அப்ப 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் 5 2x. இன்னொரு உதாரணம் 1 2x 5 6x. இப்ப 2x 6x இதுக்கான போமாசி பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? 2க்கும் 6க்கும் போமாசி பாக்குற அடுத்தது எக்ஸ். இங்க பெரிய கணியங்கள்ல ஒரே ஒரு காரணியா எக்ஸ் காரணி மட்டும்தான். எக்ஸ் காரணியில பெரிய அடுக்குள்ளது எக்ஸ்ட வராம இருக்கு. இங்கேயும் எக்ஸ்ட வராம இருக்கு. அப்ப எங்களுக்கு வேற பார்க்க தேவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற காரணிகள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இங்க 2க்கும் 6க்குமான போமாசி 6 தான். பெரிய இலக்கம் 6 6 மடங்குகளோட 2 மடங்கு ஜாயின் ஆகுது. 2 மடங்கும் மாறுது. பொதுவாக வந்தால் அதுதான் போமாசி. சோ 6 மடங்குல முதலாவது 6 6ல 2 மடங்கு இருக்குது. 2 4 6. சோ இலக்கங்களுக்கு போமாசியாக நாங்க 6ஐயும் பெரிய கணிகளுக்கு போமாசியாக எக்ஸ் மட்டும் தான் காரணி, அதுலயும் பெரிய அடுக்கு பொறாம அடுக்கு. சோ எக்ஸ் ரைட். இப்ப போமாசி 6. இப்ப இதுல 2x 6x ஆக மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கும். 3ஆல பெருக்கினால் பகுதி என்ன 3ஆல பெருக்கினால் தொகுதியையும் 3ஆல பெருக்கும். அவ 3 தரம் 3 சக இந்த பகுதியில் 6x தான் நெருங்கி வேற ஒன்று செய்யும். அப்ப 6x அப்படி போட்டு இங்க 5 வரும். அவ பகுதி எண்கள் சமன். தொகுதி எண்களை போட்டால் 3 சக 5 8 கீழ் 6x. ரைட். இது ஒரு முறை. இந்த 2 நோட் பண்ணுங்க. இன்னும் வேறு உதாரணங்கள் பார்க்கலாம். இது முதலாவது உதாரணம். 2வது உதாரணம்
ரைட். அடுத்தது மூன்றாவது உதாரணம். காரணம் இந்த நான்கு 4/3 கழித்தல் 2a/3 வரும். இங்க கோமாசி பார்க்கணும். அதாவது பகுதி எண்கள் இங்க சமநிலை. ஏன்னா கழித்தல் செய்யறதுக்கு பின்னங்கள் கழித்தல் செய்யறா பகுதி எண்கள் சமனாக இருக்கணும். இங்க சமனாக இல்லாத சமப்படுத்த வேண்டிய தேவை. சோ இங்க 3க்கும் 4க்கும் நாங்க கோமாசி பார்த்தா பெரிய இலக்கம் 4 4 மடங்குகளோட 3 மடங்கு பொருந்தினால் முதலாவதாக யாரு பொருந்துறதோ அவருதான் இங்க கோமாசி. சோ 3க்கும் 4க்கும் நாங்க கோமாசி பார்க்கறதுக்கு 4 மடங்குகள் பார்க்கணும். 4 3 மடங்குகளோட பொருந்தியல், 8 3 மடங்கோட பொருந்தியல், அடுத்தது 12 3 மடங்கோட பொருந்தியல். ஏன்னா 3 3 6 9 12 3 6 12. சோ இங்க 12 தான் எங்களுக்கு இலக்கங்களுக்கான கோமாசி. 3க்கும் 4க்குமான கோமாசி 12. அடுத்தது ஏக்கும் ஏ வர்க்கம். எங்க காரணி ஏ காரணி மட்டும்தான். அதுல பெரிய அடுக்கு இதுல அடுக்கு 1, இதுல அடுக்கு 2. பெரிய அடுக்கு யாரு? ஏ வர்க்கம். சோ அவருதான் இங்க கோமாசி. கோமாசியா? ஆமா. 12 ஏ வர்க்கம் தான் எங்களுக்கு கோமாசி. இப்ப 12 ஏ வர்க்கம் கோமாசியாக வந்துட்டா எங்களுக்கு இந்த கேள்வி எது செய்யணும். இப்ப இங்க பகுதி எண் 3a 3a 12 ஏ வர்க்கமாக நாங்க மாத்தணும். அப்ப 3 12ஆக மாத்த 4 பெருக்கணும். 4 பெருக்கணும். அடுத்தது ஏ. இங்க ஏ வர்க்கம். ஏ வர்க்கமாக மாத்தணும்டா இன்னொரு ஏ பெருக்கணும். ஏ தர ஏ வர்க்கம். ரைட். அப்ப ஏ பெருக்கணும். அப்ப 4 ஏ பெருக்கினா 12 ஏ வர்க்கம் இங்க வரும். ரைட். இங்க 4 ஏ பெருக்கினா மேலையும் தொகுதி எண்ணையும் 4 ஏ பெருக்கணும். அப்ப இங்க 4 தர 4 16 ஏ. ரைட். அதே மாதிரி இந்த 4 ஏ வர்க்கத்தை நாங்க 12 ஏ வர்க்கமாக மாற்றத்துக்கு 4 ஏ வர்க்கத்தை 12 ஏ வர்க்கமாக மாற்ற 4 3ஆல பெருக்கினால் 12 ஆகும். அப்ப இந்த 2 ஏ சக 3 அது ஏ வர்க்கம் அப்படியே தான். ஏ வர்க்கம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஏ வர்க்கம் இருக்கிறதுனால இங்க ஏ வர்க்கம் இருக்கிறதால இங்க ஏ வர்க்கத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இங்க வந்து நம்ம பகுதியை வந்து 3ஆல பெருக்கினால் தொகுதியையும் 3ஆல பெருக்கணும். அப்ப 2 ஏ தர 3 6 ஏ 3 9. ரைட். இப்ப 6 ஏ சக 9 இங்க தொகுதி எண். இப்ப இரண்டையும் என்ன செய்யணும்? பகுதி எண்கள் சமன் என்றதால் இங்க கழிக்கலாம். கழித்தால் 16 ஏ மறை 6 ஏ 9 இப்படி இருக்கலாமா? ஏன்னா இது ஒரு காரணம். இது ஒரு கோவையாக வருவதால கோவையாக நாம போகும். காரணத்தை நான் சொல்றேன். 12 ஏ வர்க்கம். இந்த மறை என்றதால மறை இந்த முழு காரணியும் பெருக்கு. இந்த அடைப்பணி கற்று மறைத்தர நேர் மறை மறைத்தர நேர் மறை 6 ஏ மறைத்தர நேர் மறை 9. இங்க அடையாளம் மாறும். கழித்தல் செய்யற நேரம் கட்டாயம் இங்க உள்ள அடையாளங்களை பெருகி பார்த்துக்கணும். சரி. இங்க அடையாளங்களை பெருகி பார்த்தால்தான் உங்களுக்கு சரியான விடையை பெறலாம். சில கவனக்குறைவால நிறைய பிழைகள் இந்த இடங்கள்ல மாறும். இந்த மாதிரி கணக்குகள்ல நிறைய பிழைகள் மாறத காணும். பண்ணியே வரும்.
இப்ப 16A இருந்து 6A கழிச்சால் 10A. இங்க 9 ஒன்றும் சுருக்கத்துக்கு தேவையான அவசியம் இல்லை. வேற கணியங்கள் இல்ல 9 கூட்டவோ கழிக்கவோ இல்ல. 12A வர்க்கம் 10A மறை 9 கீழ் 12A வர்க்கம் இங்க விடையாக வரும். இதுல சரி டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் வந்தா கேட்கலாம். இங்க நேரடையாளம் இருந்தால் இங்க உங்களுக்கு அடையாளங்கள் இங்க மாறியது. என்றால் நேர் அடையாளம் வந்து அதே அடையாளங்கள் பெருக்கினால் நேர்த்தர நேர் நேர் நேர்த்தர நேர் நேர் அல்லது நேர்த்தர மறை இதுதான். ஆனால் மறை அடையாளங்கள் பெருக்க நேர மறை அடையாளம் இந்த அடையாளத்தில் பெருக்கினால் அந்த அடையாளத்தையும் மறை வந்து மறையோட பெருக்கினால் மறை நேராக மறை நேரோட பெருக்கினால் நேர்மறையாக மாறும். ஸோ மறை அடையாளம் வந்து நாங்க கட்டாயம் இந்த பிரகட் போட்டு இல்லாட்டி நேரடியாக இங்க பார்க்கணும். நேர்த்தர இந்த 6 7 அடையாளம் நேர் 9 அடையாளம் நேர். இப்ப அந்த அடையாளங்களை நேரடியாக பெருக்கி இப்படி போடலாம். இல்லாட்டி இந்த பிரகட் போட்டு சரி. கேள்வியில டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி குரூப்ல சரி உங்களுக்கு போதும். ரைட். அடுத்து இன்னொரு உதாரணம். மூன்று சக 3க்கு 2x சக 2x சக 3ங்கில் 3x. இதை செய்யுங்க பார்ப்போம். சரி விடையை காணுங்க.
இப்ப சரியா 5 மணி. 10 மினிட்ஸ் பிரேக் ஒன்று எடுப்போம். சரி, 5:10க்கு ஜாயின் ஆகும் எல்லாரும். பிரேக் முடிய இதுக்கான விடையை